பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஹalleluya. தேவனுக்கு பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானித்து பார்ப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, மனிதர்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனை தரிசித்து தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பது தேவசித்தமாயிருக்கிறது. தேவன் மனிதனோடு ஐக்கியமாயிருப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு 3 நிலைகளை தந்திருக்கிறார். முதல் நிலை, தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களோடு வாசம் செய்து அவர்களை கைகோர்த்து நடந்தார். அவர்களில் ஒன்றர கலந்திருந்தார். இது முதல் நிலை. இந்த நிலையை விட்டு மனிதன் தவறிப்போனான். சாத்தானுக்கு இடம் கொடுத்தான், பாவம் செய்தான். பாவமான மனிதனை தம்முடைய சமூகத்தை விட்டு புறம்பே தள்ளின தேவாதி தேவன் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் எழும்பச் செய்து அவர்கள் மூலமாக மனிதனை மனந்திரும்பச் செய்தார். தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் மூலமாக செய்து காட்டினார். மனிதனுடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டு போய்கொண்டே இருந்தது. இப்படி இடைநிலையில் இருக்கும் மனிதனை கடைநிலைக்கு கொண்டு வர வார்த்தையினால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் வார்த்தையான தேவன் மாமிசமாகி இந்த பூமியிலே மனிதனாக இயேசு என்ற பெயரில் அவதரித்தார். இம்மானுவேல் என்ற பெயரில் அவதரித்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். இப்படி நம்மோடு வாசம் செய்ய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே பாவியான மனிதர்களிடையே வந்து வாசம் செய்தார். தேவனுடைய வார்த்தைகள் மூலம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து காட்டினார். அதன் மூலமாக மனிதன் மனம் திரும்பி தேவனோடு ஐக்கியமாய் வாழ, தேவனை சார்ந்து வாழ கிருபை தந்திருக்கிறார். இது கடைநிலை. இனி ஒரு நிலை நமக்கு வரப்போவது இல்லை. இது கடைசி நிலை, கடைநிலை.
அதாவது யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வசனங்களும் தவறாததாய் இருக்க என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஆதாமின் மூலமாக நாம் பாவிகளாகி சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இடைநிலையில் இருந்தாலும் தேவ வார்த்தைகளை நமக்கு அனுப்பி நம்மை தேவர்களாக மாற்றியிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வேத வசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. வேத வசனங்கள் உங்களை தேவர்களாக மாறச் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது, தேவ வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவர்களாக மாற்றப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவாதி தேவன் உலக இரட்சகராக இந்த பூமியிலே அவதரித்து மனிதர்களுடைய பாவங்களை தமது இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஜீவனை தந்து மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். வார்த்தையான தேவன் வார்த்தைகளை மனிதனுக்கு தந்து வருகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாகவே உலகம் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வார்த்தையான இயேசு தான் மாமிசமாக்கி இயேசு என்ற பெயரில் ஜீவித்தார். ஆமேன். இன்றும் நம் மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் தேவர்களாக மாறிவிடுகிறோம். தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். தேவனை சார்ந்து வாழ்கிறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை சார்ந்து வாழ்ந்தால், நாம் தேவர்களாக மாறிவிட்டால், வேத வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு தேவர்களாக நாம் மாறினால், உலகத்தின் தேவைகள் அனைத்தும் நமக்கு தேவையில்லை என்பதை அர்த்தம் கொள்ளக்கூடாது. மனிதர்களுக்காகவே தேவாதி தேவன் அண்ட சராசரங்களிலும் அனைத்து தேவைகளையும் வைத்து உண்டாக்கியிருக்கிறார். ஆமேன். பூமியிலே அனைத்து கனிமங்களையும் வைத்து உண்டாக்கியிருக்கிறார். சாதாரணமாக உண்டாக்கவில்லை. மனிதனுக்கு அனைத்தும் தேவை என்பதே தேவ சித்தம். ஆகையால் பிரியமானவர்களே, மனிதர்கள் தேவர்களாக மாறினால், தேவ சித்தத்தின்படி நடந்தால், தேவ சாயலை பெற்றால், தேவ மகிமையை பெற்றால், தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்தால், உலக பிரகாரமான தேவைகள் அனைத்தும் தேவையில்லை என்பது அர்த்தமல்ல. அனைத்து தேவைகளும் மனிதனுக்கு தேவை. தேவனை சார்ந்து வாழ்ந்தால் எல்லா நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எல்லா துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். எல்லா கஷ்ட நஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவர்கள். நீங்கள் அற்பமானவர்கள் அல்ல. சாத்தான் உங்கள் மீது கை வைக்க மாட்டான்.
உங்கள் குடும்பத்தில் சாத்தான் நுழைய மாட்டான். உங்கள் தேவைகள் அனைத்தும் தேவன் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் தேவர்களாயிருப்போம். ஆமென். நாம் தேவ சாயலை பெற்றோம். ஆதாம் காலத்தில் நாம் தேவ சாயலை பெற்றோம். வேத வசனங்களை பெற்ற நாம் இப்பொழுது தேவர்களாயிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தின்படி நடவுங்கள். உங்கள் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படும். நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். உங்களை துன்பம் சேதப்படுத்தாது. எந்த தொல்லைகளும் நஷ்டங்களும் உங்களுக்கு வராது. வந்தாலும் வந்த இடம் தெரியாமல் பறந்தோடிவிடும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே பிரியமானவர்களே, வேத வசனங்களை கைக்கொள்ளுங்கள், வேதத்தின்படி நடவுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஒன்றாக சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.